மழை வருது பாருங்க. இன்னைக்கு நம்ம மழைக்கு எதமா வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிக்கலாம். பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீளமாக. இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம நீளமாக கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இது ஏன் எடுக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு இதை நான் ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னா, உதுக்கிறதுக்கு சீக்கிரமும் வரும். இது இருந்தால் அப்படி நம்ம கையில் இப்படி பண்ணி இது பண்ணுவோம்ல, இப்படி பண்ணும்போது அது சீக்கிரமாக பிஞ்சு போகாது. இப்போ இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் இது மாதிரி கட் பண்ணிட்டோம். ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம் பாத்திரத்தில். இந்த வெங்காயத்தை என்னங்க பண்ணணும்? உதுக்கணும். இப்படி இந்த மாதிரி நல்லா உதுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வரணும். ஆனியன் ரைத்தா செய்கிறதுக்கு நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். குட்டியாக ஓட்டுருக்கணும் பாருங்க. வரமிளகாய் தூள் சேர்த்து மூக்கில் ஏறுதுங்க காரம். வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். போதும் வயிற்றால போதும். காஷ்மீரி சில்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ உப்பு போதுமாங்க? இது பத்தாது நினைக்கிறேன். ஜாஸ்தி இல்லை, போடு ஆன் பண்ணு. இவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். என்ன தெரியுதுங்களா, இது என்னதுங்க? இதுக்கு பேர் என்னதுங்க? சின்ன சீரகம் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் நல்ல வாசமாக இருக்குமே. என்னதுங்க இது, நல்ல வாசமாக இருக்கும். இதுக்கு முறுக்குக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்க, ஓமம். ஓமம் இல்லைங்க, ஓமம் இல்லைங்க. அப்புறம் என்ன இது? என்னது? ஓமம் தான். ஓமமும் கீமமும் இது போட்டுக்குங்க. முறுக்குக்கு இதுக்கெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு அப்படியே உள்ளே போட்டுக்குங்க. நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மைதா மாவு கொஞ்சம் போட்டோமா. இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நானே தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நாங்கள் கடையிலலாம் வாங்குறது இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேக்கிங்லாம் நாங்கள் வாங்குறது இல்லை, நாங்களே அரைச்சிக்குவோம். இது என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த கவரை போட்டிருக்கேன்னா, காரமாக இருக்கும், கையெல்லாம் காரமாக இருக்கும், ஒரு வேலை பண்ண முடியாது. இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கனால அதனால் நான் இதுக்கு மாட்டிட்டேன். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மட்டும் பிணைஞ்சு தரீங்களா? எப்பா கவரை போட்டுட்டு பிணையவே முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, நம்ம ஆள்கிட்ட பிணைய சொல்லி கொடுத்துட்டோம். கையே அவருக்கு எரிஞ்சால் பரவாயில்ல, நம்மளுக்கு எரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அந்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலா, அப்புறம் அந்த ஆட் பண்ணால் மாவு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் நம்மளுக்கு இப்போது காஞ்சிருச்சு. இப்போ இந்த பெரட்டி வச்சுருக்க மசாலாவை
இந்த பெரட்டி வச்சிருக்க மசாலாவை இப்போ சும்மா அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியும் போட்டுட்டு தள்ளி ஓடி போயிருங்க. மசாலா என்னங்க என்னங்க பண்ணுறீங்க? லேசாக கிண்டி விட்டா தான் அந்த மசாலா கிண்டி விட்டா மசாலா கரைஞ்சிட போகுதுங்க. மசாலா சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். முருகலா இருக்குமா? என்னத்துக்கு தேவையில்லாத இதில் பண்ணுறீங்க? போகிறப்ப உதுத்து விட்டு போட்டா அப்படியா? ஊற்றி தான் பண்ணலாம். நான் வடை மாதிரி போடலான்னு பார்த்தேன். வர மாதிரி போட்டால் யாரை தூக்கி அடிக்கிறதுக்கு? பாவம். இதை எடுத்துடலாம். வெங்காய பக்கோடா தயார். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது. காஃபி பக்கோடா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். உங்களுக்காக நான் வெயிட்டிங். நல்லா இருக்கா? சூடா மலைக்கு எதாம்மா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அசி இந்த உனக்கு பால். இந்த பக்கோடா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பார்த்து கடிச்சு வச்சிரு போகுது. என்ன சூப்பராக இருக்கா? பொய் சொல்லாது. நல்லா இருக்குதா இல்லையா? சூப்பராக இருக்கு.